கண்டேன் இமைக்காமல் நான் கண்டேன். எனக்கு வந்து விஜய் ஆண்டனியோட சாங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி பாட்டிலே வந்து அவர் நான் நேரில் பார்க்குறப்ப அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் இந்த பாட்டெலாம் சொல்கிறீங்களா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த நானில் வந்து உலகினில் மிக உயரம் ரொம்ப நல்லா மனிதனின் சிறு இதயம். அது வந்து அவரோட ஃபேவரட் லிரிசிஸ்ட் அண்ணாமலைன்னு ஒரு லிரிசிஸ்ட். அவர் இப்போ இல்லை. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம். ரொம்ப அன்பு கொண்ட ஒரு பார்த்தேன் ஹோட்டல் இப்படி உங்களை பார்த்துருப்பாங்க. நான்லாம் நோட் பண்ணியிருந்தாங்க. சொல்ல மாட்டேன். என்னை வந்து ஒரு 2 பாட்டு அழ வச்சிருந்தேன். விஜய் பாட்டு 2னா வந்து ஒன்று வந்து இந்த மெல்ல வீடை கூடு மனமே, அந்த பாட்டு கேட்குறப்ப அப்படியே என்னோட இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் நம்ம முடிச்சு லாஸ்ட் நாளில் வருவோம்ல, அந்த ஃபீலிங் இருக்கும். மெல்ல வீடை கூடு மனமே. அடுத்ததான் நம்ம வந்து தோஸ்து பாடா தோஸ்தில் மெட்ராஸ் டெஸ்ட் டீம் கூட ரவுண்ட் 3 விளையாட போகிறோம். என்னை விட ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் கலையுகம் 2024. ஸோ இந்த தடவை கலையுகம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து காலங்கள் அப்படின்றது. ஸோ 7 நாள் சேலஞ்ச் இது. இதுக்கு முன்னாடி 7 நாள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ 7 நாள்ன்றது எதுனா கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி அந்த 7 நாளும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலையுகம் 2024ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். ரெடி ஒன்று எடுக்கணும்ப்பா, 2-3 கூட எடுங்க. என்னப்பா ரெய்னா வருது எல்லாம். ரெய்னி லிட்டில் த ஸ்பீச் இஸ் ஹீட்டட் அகைன், விஷன் இஸ் இன் த சாயில், வித் யூ டு த கிரேவ் யூ மேக் கம். வைரமுத்துவோடைய வரிகளா? ஓகே, படத்தோட கதையை சொல்லிட்டேன்னா முடிஞ்சிருச்சு. படத்தில் வந்து ஹீரோ ஒரு மீடியாவிலேருந்து பொலிட்டீஷியனாக மாறுறவர். மேபி அவர் சிஎம் கூட ஆயிருக்கலாம் அந்த படத்தில். ஓகே, முதல்வன் இதுக்கு தான் இல்லை. இதில் வந்து இந்த ஹீரோயின் பற்றி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பாட்டு. ஹீரோயின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்க எங்கே இருக்காங்க, என்ன ஊர், அப்புறம் அங்கே வந்து ஹீரோ போய் சந்திக்கிறாரு, அப்போ ஒரு பாட்டு கிடையாது. ஒரு கண்ணில் உடனே வந்துடுவீங்களே, எப்படா இருக்கு இந்த லவ் லைன் எப்போ வந்தா அந்த இதுல வந்து உளுந்து விதைக்கையிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா, அந்த அம்மா வந்து கஞ்சி அப்பனுக்கு கஞ்சி கொண்டு வரும், அந்த பாட்டுல வர வரிகள் தான். மண்ணில் புதையிறவரையில் உடல் நீங்கள் காதல் கொள்ளும் சினிமா கதாநாயகி யார்? நயன்தாராப்பா. நயன்தாரா. விக்னேஸ்வரன் பார்த்துட்டு இருப்பாரு, சொல்லுங்க. லூசு பெண்ணே பாட்டு தான் அவங்களுக்காக. அவங்களுக்காக ஏன் அவங்க ரொம்ப பிடிக்கும்? தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 90% ஆண்மகளுக்கு பிடிக்கும்ல. என்னடா உங்களுக்கு பிடிக்கலடா? ஊரெல்லாம் முன்னை கண்டு வியந்த. எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது ப்ரோ. பிடிக்காது. அதுல வந்து நம்ம இவர் இருக்காரு. அவன் வந்து தமிழ் படம் வந்து 2-3 தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஆக்டர் அவங்க. கஜோல் சொல்லலாம். மின்சார கனவுல வந்து தங்க தாமரை மகள் அந்த சாங் பாட்டு எங்க பிடிச்சா பார்த்தீங்களா? எங்களுக்கு எப்பவுமே ஜோ தாங்க, சிம்பிள். நம்மளுக்கு எப்பவுமே ஜோ தாங்க. அது எந்த பாட்டு தெரியுமா? இன்னும் அழகூரில் பூத்தவளே. இப்போ ரமேஷ் ப்ரோ சொல்லுவாங்க 4-5 லிஸ்ட் இருக்குது, பட் மேல ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தவங்கலாம் வந்து சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும். அமரன் எஃபெக்ட்டா? எனக்கு அப்பையிலேருந்தே அவங்க அவரு என்னது மல்லிகா டீச்சர்ல இருந்து மலர் டீச்சர் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் அவங்க பழகிறதுக்கும் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ரொம்ப அன்பு கொண்ட ஒரு பார்த்தேன் ஹோட்டல் இப்படி உங்களை பார்த்துருப்பாங்க. நான்லாம் நோட் பண்ணியிருந்தாங்க. சொல்ல மாட்டேன். சாய் பல்லவிக்கு ஒரு பாட்டு சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து வாலி சார் லைன்லேருந்தே ஒன்று சொல்லலாமா? அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே, அந்த பாட்டு அப்படியே சாய் பல்லவி அவங்களுக்கு வந்து போகணும். அவள் உலக அழகியே. என்னங்க ப்ரோ? நான் வேணுமா? தொலைச்சிருவேன். இஸ் தி sea rising when two lives are shaking, please guide me. இதானே ஷேக்கிங் தானே ப்ரோ? சுச்சுவேஷன் படி ஹீரோக்கு வந்து நிறையா
படமே லவ் ட்ராவல் தான். ஹீரோ வந்து நிறையா லவ் பண்ணுவார். கடைசியில் அவங்கள தேடி ஒரு பொண்ணு வருவாங்க, அந்த ஹோப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படமே மாறிடும் வேற மாதிரி. இந்த லவ் காம்போ இருக்காங்கல்ல இப்போயுமே ட்ரீம். மௌனம் இல்லை, வாரணமாயிரம் நினைக்கிறேன். வாரணமாயிரம் வந்து அந்த திவ்யா வராங்களே, அனல் மேலே பனி துளி, அதில் தான் அவங்க வரும். அதுக்கப்புறம் வரும் நல்ல படம், ரொமான்டிக். அந்த படம் வந்து ஐ நீட் திஸ்மா, அது அப்பா கூட ஒரு கனெக்ஷன் பாண்டிங் நல்லா இருக்கும் அந்த படத்தில். அந்த லைன் ஏன்னா நான் அப்பா கூட நிறைய இருந்ததில்லை, அவர் நிறைய ட்ராவல்லே இருந்துவாங்க, அதனால் அவர் கூட இருந்தது கிடையாது. ஸோ அது நல்லாயிருக்கும். அந்த இதில் அது அப்பாவோட செம்ம பாண்டிங். அந்த அப்பா வந்து ஏன் இந்த மாதிரிலாம் ஏன் எங்கள் அப்பா என் கூட இல்லைன்னு ஒரு ஃபீல் எனக்கு. அந்த லைன் வந்து அந்த பாட்டுமே தான் லைன் வருமா, அந்த சாங் ஃபுல்லாகவே அந்த விஷுவலும் இதுவுமே பயங்கர அடாப்ட் ஆகிடும். விஷுவலுக்காக அந்த பாட்டுக்காக விஷுவலான்ற மாதிரி இருக்கும். ட்ராவலில் செய்யக்கூடாத 5 விஷயங்கள். ஃபஸ்ட்டு, கொரட்டை விடக்கூடாது. 2வது, நீங்கள் ஃபோன் பேசுங்க, ஆனால் ஊருக்கே பேசாதீங்க. சைட் அடிக்கலாம், சைட்டு மட்டுமே அடிக்கக்கூடாது. அவங்கள வற்புறுத்துற மாதிரி பார்க்கக்கூடாது. அதாவது ரொம்ப என்னடா அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னு பார்க்காத மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த காலை அப்படி தூக்கின்னு இந்த டேஷ்போர்டில் ஜன்னலுக்கு பின்னாடி வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ராத்திரி நேரத்து தூங்கும்போதுனா நிறைய பேர் அந்த தலைலாம் உடஞ்சி கையெல்லாம் உடஞ்சி நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, டிரைவர்கிட்ட மட்டும் அந்த பிளேலிஸ்ட்ல அர்ஜுன் பாட்டு போடக்கூடாது. ஆமா, அது வரைக்கும் அந்த ஸ்பீட் வந்து 30, 40, 50 இருக்கும். உடனே ஏறும் பாருங்க 100, அவ்வளவுதான். எனக்கு ஜாக்கி சான் கூட ட்ராவல் பண்ண ரொம்ப ஆசை ஆக்சுவலி. ஸோ ஏன்னா அவருடைய எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா அவர் இன்னமும் சொல்லுவார் ரெஸ்பெக்ட்னா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு கல்ச்சர் எப்படி ஃபாலோ பண்ணணும் அண்ட் ட்ரெண்ட் எப்படி பண்ணணுன்றது இன்றைக்கும் அந்த உடம்புல அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நான் அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கேன். எப்படி பார்ட்ஸ்லாம் பிரித்து வச்சுருப்பாங்களே, நம்ம ஒரு திங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அதில் அப்படியே போட்டிருக்கோம், பல்லு 4 வாட்டி உடஞ்சி 6வது செட்டு மாட்டியிருக்கோம், இந்த பட்டை 3 வாட்டி உடஞ்சிருக்கு, கழுத்தெலும்பு 8 வாட்டி உடஞ்சிருக்குலாம் போட்டிருப்பாங்க. அதனால் இந்த ஜாக்கி சானோட ட்ராவல் பண்ண ரொம்ப நாள் சார். நான் நீங்க வந்து சுட்டி டிவியில் அதிரடி ஜாக்கிலாம் பார்ப்பேன். ஆமா, அங்கிள் ஜாக்கி அப்படின்னு அதெல்லாம் செம்மையாக இருக்கும், சூப்பராக. நான் ரொம்ப பார்ப்பேன், பெரிய ஃபேன். ஆமாம், அந்த 3 பேரும். Okay. Burn the chudidar flower forest that goes scrub when touched with a heaving chest. யுகபாரதி லைன். ஹீரோ வந்து ஒரு கலெக்டர். 2004க்கு மேலே வந்து ஒரு படம். ஹீரோ ஒரு கலெக்டர். அவர் வந்து அவரோட அசிஸ்டன்ட்டே வந்து லவ் பண்ணுவாங்க. மதுரை. ஐயோ, இவ்வளோ சீக்கிரமா நான் வந்து இப்படி கொடுத்துருக்கலாம், அண்டர் கவர் பாஷா மாதிரி. அவ்வளோ பில்டப்லாம் ஆகாது. சரி, ஓகே. அதுதான் அதில் வர பாட்டு. அந்த இவங்க சோனியா அகர்வாலும் அவங்களும் காதல் கொள்கிற ஒரு பாட்டு. கண்டே சுடிதாரை சூடி செல்லும் பூக்காடு, தொடும்போது தூரல் சிந்தும் மார்போடு, தொடும்போது தூரல் சிந்தும் மார்போடு, கண்டேன் நான் கண்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எனக்கு வந்து விஜய் ஆண்டனியோட சாங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி பாட்டிலே வந்து அவர் நான் நேரில் பார்க்குறப்ப அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் இந்த பாட்டெலாம் சொல்கிறீங்களா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த நானில் வந்து உலகினில் மிக உயரம் ரொம்ப நல்லா மனிதனின் சிறு இதயம். அது வந்து அவரோட ஃபேவரட் லிரிசிஸ்ட் அண்ணாமலைன்னு ஒரு லிரிசிஸ்ட். அவர் இப்போ இல்லை. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம். அந்த பாட்டுக்குள்ள ஒரு டெப்தான லைஃப் மீனிங் இருக்கும். நினைவுகள் பல சுமக்கும் நிஜத்தினில் எது நடக்கும். என்னை வந்து ஒரு 2 பாட்டு அழ வச்சிருந்தேன், விஜய் பாட்டு 2னா வந்து ஒன்று வந்து அந்த மெல்ல வீடை கோடு மனமே, அந்த பாட்டு கேட்குறப்ப அப்படியே என்னோட இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் நம்ம முடிச்சு லாஸ்ட் நாளில் வருவோம்ல, அந்த ஃபீலிங் இருக்கும். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே.
அது ஒரு மாதிரி கண் கலங்கி அந்த எமோஷனே வேறு மாதிரி. நம்ம அந்த பாட்டை கேட்டு கண்ணை மூடி அந்த பாட்டை கேட்டாலே ஸ்கூல் டேஸ்க்கு காலேஜ் டேஸ்க்கு போயிடுவோம். அந்த இது நண்பன் முகம் நெஞ்சில் நடந்து போகும். ரெண்டாவது வந்து இந்த கத்தி யார் பெற்ற மகனும். இப்போ வந்து அது ஏன் அப்படின்றப்ப எனக்கு அந்த படமே ரொம்ப பிடிச்ச காரணம், நான் கிராமத்துலேருந்து வந்தேன். எனக்கு அந்த விவசாயம் இந்த விஷயம்லாம் ஒரு இடத்துல ஜெயிக்கிறப்ப கடைசி விவசாயம்லாம் நான் உட்காந்துட்டேன். அந்த தாத்தா உயிரோட வரலன்னு வச்சுங்களேன், நான் அந்த தேட்டர்லேயே அப்படியே இருந்திருப்பேன். அந்த மாதிரி செம்மையாக இருக்கும். எனக்கு அந்த கத்தியில் வந்து அந்த யார் பெற்ற மகனெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொண்டு போயிடும், ஊரோட பாச கொண்டு போகும். முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வர. அதுவும் இல்லாமல் இப்போ தளபதி வந்து இனிமேல் படம் நடிக்க மாட்டாருன்றாங்களா, அதனால அந்த பாட்டு கேட்குறப்பெல்லாம் இனிமேல் தளபதி படம் நடிக்க மாட்டார்ல அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் மண்டையில். உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. ஸோ ரொம்ப நன்றி. இப்போ முதல்ல வந்து என்னென்னா எங்கள் தமிழண்டா ரமேஷனுக்கு, ரமேஷ் நண்பர்ன்னு சொல்கிறதான்னு தெரியல, தம்பின்னு சொல்கிறதான்னு தெரியல, இல்லை நாங்கள் வாலி ஐயாவோட அடிமைன்னு சொல்கிறதான்னு தெரியல, ரசிகர்களா விசிறிகள்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்லும்போது நான் அதை பிலீவ் பண்ணது கிடையாது. அதாவது ஃப்ரம் மை பிரதர் ஃப்ரம் அனதர் மதர், மை சிஸ்டர் ஃப்ரம் அனதர், அதை நான் உண்மையிலே ரமேஷ்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயம் அவன் நினச்சிருந்தா பண்ணால் கூட இருந்திருக்கலாம். பட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நீங்கள் வாங்க போகிறோம் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ டைம் வந்து ஆக்சுவலாக 12 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் போயிட்டுருக்குது. பட் ஆனால் இன்னமும் ஒரு சித்திக் ப்ரோவாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறது தான் நம்ம தமிழோட மரபே. அதுதான் ஆக்சுவலாக அதுதான். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம் தான் நம்ம தமிழ்நா ரமேஷ். இவ்வளோ நேரம் அவங்க வந்து கலையுத்துக்கு சொன்னாங்க, நான் வந்து சொல்கிறேன் மறக்காமல் தமிழ்நா ரமேஷை அதாவது சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நிறைய கண்டென்ட் நம்ம பார்க்குறோம், தேவையில்லாத கண்டென்ட் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறோம். பட் தமிழ்னு வரும்போது நிறைய விஷயம், தமிழ் பாடல்கள் வரிகள், அது எவ்வளோ பேருக்கு நிறைய விஷயத்த அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறீங்க, விரிவாக்கம் பண்ணி சொல்கிறீங்க, அந்த பர்சன்கிட்ட போய் ட்ராவல் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு எவ்வளோ பணம் வருதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நிறைவு இருக்குது, நிறைய நாலேஜ் நான் கற்றுக்கிறேன் இதுலேருந்து. நான் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். மீண்டும் இது போன்ற இன்னும் பற்பல நண்பர்களோடு, அன்பான இதயங்களோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழனா ரமேஷ். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.